வெயிட்டை குறைக்கணும்னா ரெண்டே வழி தாங்க இருக்குது. ஒன்று நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டே வெயிட்டை குறைக்க முடியும். இன்னொன்று நம்ம உடம்ப நல்லா கெடுத்துக்கிட்டே வெயிட்டை குறைக்க முடியும். ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமாக இருக்குமே. யாரோ பிடிச்சி நம்மளை அப்படியே ஒரு சுற்றி விட்ட மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் குழப்பிக்காதீங்க, சிம்பிளாக புரிகிற மாதிரி நானே சொல்கிறேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யாராவது வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லு நீ எப்படி வெயிட்டை குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். நம்மளையும் ஒருத்தர் வெயிட் லாஸை பற்றி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாங்கல்ல, அதை அப்படியே அவங்களே ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு உருவாக்கின மாதிரி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்களும் அப்படியே அழகாக கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க ஹெல்த் பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா கெத்து போயிடும்ல. வெயிட் லாஸ் நடந்ததை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை அப்படியே கேட்டு நம்பிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 7ஆம் நம்பர் செருப்போ ஷூவோ எல்லாருக்கும் சேராது. அப்படி சேரும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தெருவில் பார்க்குறவங்க அத்தனை பேர் காலையும் 7ஆம் நம்பர் செருப்பும் ஷூவும் மட்டும்தான் இருக்கணும். இருக்குதா? மீறி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அந்த செருப்பு உங்கள் காலை கடிக்கும், இல்லைன்னா உங்கள் காலை விட்டு கட்டிட்டு போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். மீறி தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கணும். யாருக்கு 7ஆம் நம்பர் செருப்பு சேருமோ அவங்களுக்கு மட்டும்தாங்க சேரும். அப்படின்னா எனக்கு எந்த சைஸ் தான் சேரும், சாரி எனக்கு எந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட்டாக சேரும் அப்படி சொல்லி தொலையாண்டா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு கேட்டுடுச்சு. அதனால் நானே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடுங்க. ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் ஹூ சர்வேயில் பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கணக்கெடுப்பில் இந்தியாவில் 5 பேரில் ஒருத்தர் ஒபிஸாக மாறிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி நம்ம ஒபிஸாக மாறினோம்னா, ஓவர் வெயிட் ஆகி நல்லா குண்டாகி தொப்பெல்லாம் பெருசாக வந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் போயிடுவோம், ஆரோக்கியம் சுத்தமாக கெட்டு போயிடுமா. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம்ல, இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருங்காலத்துக்கான ஆரோக்கியத்துக்கு சூப்பராக நம்ம செஞ்சு வச்சிடணுமா. அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? நல்லா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மிஷினில் படுத்துக்கிட்டு நிறைய டியூப் எல்லாம் உள்ளே விட்டு பார்க்கலாமா? அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. நல்ல படுத்த உடனே சூப்பராக தூங்க தெரியணும். காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக ஹாப்பியாக எழுந்திருக்க தெரியணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட தெரியணும். நமக்கு தான் சாப்பிட்றதுக்கே தெரியலையே, எதை சாப்பிட்றது, எப்போ சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றது எதுவும் தெரியறதில்ல. பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணும், எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சாப்பிட்ணும், எவ்வளோ அளவும் கிடையாது, இஷ்டத்துக்கு சாப்பிட்ணும். இந்த மாதிரி சாப்பிட்றவங்கள அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு வேளை சாப்பிட்டால் யோகி, அவங்க தான் ரொம்ப சூப்பராக ஒரு சித்தர்கள் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. 2 வேளை சாப்பிட்டால் போகி, இவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பு மேலேயும் அக்கறை நிறைய இருந்திருக்கு, குடும்பத்து மேலேயும் அக்கறை இருக்குதான், அளவாக சாப்பிட்ருக்காங்க. 3 வேளை சாப்பிட்டால் ரோகியா, அதாவது தன்னோட ஹெல்த்தை பற்றியும் கவலை கிடையாது, ஜாலியாக இருக்கணும், குடும்பத்தை பற்றியும் கவலை கிடையாது, நல்லா சுற்றணும், சாப்பிட்ணும், இது ஒரு வாழ்க்கையாக வச்சுருப்பாங்களாம். இதை தான் நம்ம இந்த கேட்டகரியில் தான் நம்ம இருப்போம், மெஜாரிட்டி அதெல்லாம் இருப்போம். இதை விட அதிகமாக 4 வேளை 5 வேளை சாப்பிட்றாங்கல்ல, அவங்க பெரிய துரோகியம். நமக்கு துரோகி கிடையாது, அவங்க குடும்பத்துக்கு பண்ணுற துரோகியம். ஏன்னா அவங்க குடும்பம் அவரை நம்பி இருக்கும், அதனால் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்களாம். அதனால் அந்த குடும்பம் பாதிச்சு போயிடும், அதனால் துரோகின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, ஆயிலை குறைத்தால் நம்ம ஆயிலை நீடிக்கலாமா. எப்படி பாருங்களா, ஆயில் நம்ம இருக்குல்ல, அந்த ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணிட்டாலே நம்ம லைஃப் ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போக முடியுமா. இன்னொன்று சொல்லட்டுமா, ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அதை பற்றி. துரித உணவு துரித பயணம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டோம்னா சீக்கிரமே மேலே போய் சேர்ந்துருவோம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் பட்டியல் பெருசாக போயிட்டுருக்கோம், அதெல்லாம் வேண்டாம். பட்டுக்கோட்டை பிரபாகர் கவிஞர் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. ஓல்டு தான், பட் ஓல்டு இஸ் கோல்டு இல்லையா, அதனால் சொல்கிறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, தவறு சிறுசாக இருக்கையில் மாற்றிக்கோ, தவறு சிறுசாக இருக்கையில் மாற்றிக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் செய்திருந்தா அதை திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. எவ்வளோ அருமையான வரிகளில். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அது நம்ம உடம்புக்கு கெடுதலாக இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனைலாம் வருது, நல்ல சாப்பாடு கிடையாதுன்னு தெரிஞ்சுதுன்னா திரும்பவும் அதை நம்ம சாப்பிடக்கூடாதா இல்லையா, திரும்பவும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாதா இல்லையா, அதை விட்டுட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க லைஃப். முளையிலே கிள்ளி போட்டுணும், அதான் சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம இப்படி குண்டாகிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இல்லை, நம்ம எப்படியாவது வெயிட்டை குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மனசை அடிச்சுக்கும். ஆனால் இந்த வயிறும் வாயும் இருக்குது பாரு, ஒத்துழைக்காது. மொத்தத்தில் உடம்பே ஒத்துழைக்காது. சரி, ஒரு வழியாக எல்லாம் சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் ஒத்துழைச்சி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எதை ஆரம்பிக்கிறது, எதை சாப்பிட்றது, எங்கே ஆரம்பிக்கிறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒன்றுமே புரியாது.
அப்போ நம்ம கொஸ்டினாக நிற்கும் போது யார் எதை சொன்னாலும் அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இதுதான் எல்லாரோட வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நெகட்டிவான விஷயங்களை யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம உடம்புல வெயிட் போட்டுச்சுன்னா அதுக்கு 2 காரணம் தாங்க இருக்கும். ஒன்று, நிறைய கொழுப்பு சேர்ந்துருக்கும். 2வது, மசில் போட்டிருக்கும். இந்த மாதிரி கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகிடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுறீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பாரை விட கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம அப்படி கண்டுக்காமல் விட்டோம்னா ஹார்ட் டிசீஸ் பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு இருக்கும், ஜென்ரலாக செக் பண்ணாலே இது இருக்கும். இது கம்முன்னு இந்த மாதிரி கண்டுக்காமல் இருந்தோம்னா ஆர்கான்ஸோட உள்ளேயோ வெளியிலையோ கொழுப்புலாம் சேர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சிம்டம்ஸ் தெரியுது, டாக்டர் சொல்கிறாங்கன்னா உடனடியாக அதை சரி பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். 2வது பார்த்தீங்கன்னா மசில் போட்டு வெயிட் போடும். இந்த மாதிரி மசில் போடுது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா விசில் போடணும். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்றீங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணி மசிலை மாஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லாருக்கும் உடனே தோணும் நானும் நல்லா ஹெல்த்தியாக மசில்லாம் போடணும், என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணால் எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கோம். பேலன்ஸ் டயட்டா அது என்ன அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்குறோம், அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்ன நிறைய சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட சொல்லியிருக்கோம். ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்கும், எக்கில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, பன்னீரில் இருக்குது, சோயா, சென்னா, நிறைய பச்சை பயிறு சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. ஸோ அதை சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடி வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 0.8 2 கிராம்ஸ் வரைக்கும் எடுக்கணும். அது எவ்வளோ முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் எடுக்கணும். நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் எடுக்கணும். மொத்தத்தில் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு. இது வந்து ஒரு டேக்கான ப்ரோட்டீனாக இருக்கணும். இன்றைக்கி டாக்டரே என்ன சொல்கிறாங்க, ஏதாவது சர்ஜரி அது இது எல்லாம் முடிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டீ ப்ரோட்டீன் எழுதி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும், அதை ரெக்கவரி பண்ண முடியும், ரிப்பேர் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்க அதை சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடுங்க. 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச்சாக சாப்பிடணும். ஃபைபர்னால் நம்ம கீரை, காய்கறி, பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துக்கணும். 3வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் எடுத்துக்கணும். அது எதுலெல்லாம் இருக்குது, நிறைய நட்ஸில் இருக்குது, சீட்ஸில் இருக்குது, இன்னும் இந்த மில்க் ரிலேட்டடான ஃபுட்டுலலாம் இருக்குது. இது எல்லாமே குட்டாக நல்ல விஷயம் தானே. ஒமேகா 3 ஃபேட் இருக்கிற மாதிரி பார்த்து அதுவும் சாப்பிட்டுக்கணும். 4வது தான் கார்போ எடுத்துக்கணும். கம்மியான அளவு கார்போ எடுத்துக்கணும். கார்போ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி சம்மந்தப்பட்ட விஷயம், மாவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா இது நிறைய சாப்பிட தான் பார்த்தீங்கன்னா பாடியில் இன்சுலின் லெவல் அதிகமாகும். அது அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கிறது, தொப்பை கிப்பை வர்றது, ஹெல்த் பிரச்சனை வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவு சத்தால் தான் வருது. ஸோ அதனால் அதை வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ கேட்பீங்க உடனே அப்போல்லாம் சாப்பிட்டாங்களே, 3 வேளையும் சாதம் சாப்பிட்டாங்களா, அரிசி சாப்பிட்டாங்களேன்னு சொல்லி கேட்பீங்க. அப்போல்லாம் நிறைய நடந்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணாங்க, வாக்கிங் பண்ணாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, வீட்டு வேலை பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணாததுனால இதை மாற்றி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு அதை நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபுட்டையும் நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாற்றி தான் சாப்பிட்டாகணும். 2வது முக்கியமான விஷயம், சாப்பிட சொன்ன உடனே சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாக்கிங், எக்ஸசைஸ் இது எல்லாம் நல்லா பண்ணும். அதுலேயும் எக்ஸசைஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் நீங்கள் ஆட் பண்ணி தான் பண்ணணும். ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏற்கனவே 99 டேஸ் சேலஞ்ச், 49 டேஸ் சேலஞ்ச், 21 டேஸ் சேலஞ்ச் எல்லாமே ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கோட காம்போவாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணலாம், டைம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிற சிம்பிளாக ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். இந்த 2ஐயாவது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹெல்த்தில் எந்த டிசீஸும் எட்டி கூட பார்க்காதுங்க. 3வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் எல்லாம் சொல்லுவீங்க நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், சூப்பராக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனாலும் ரிசல்ட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரே விஷயம், இதை தாண்டி 3வது தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லைன்னா ரிசல்ட்டே இருக்காது. ரெஸ்ட்டு தான் நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணும். அதனால் நல்லா 7 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும். அது பகலாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டைமில் தூங்கிடுங்க. முக்கியமான தூங்குகிற டைம்னு பார்த்தீங்கன்னா 10 to 6 சூப்பரான டைமுங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, தண்ணி குடிக்கணுங்க. நமக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா, தண்ணியையே வந்து பார்த்திங்கன்னா டானி குடிக்கிற மாதிரி லிமிட்டாக அளவாக தான் குடிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப கஷ்டங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். அதை யாரும் சரியாக பயன்படுத்துகிறதே கிடையாது. ஒரு ஹியூமனாக ஒரு அடல்ட் எல்லாம் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் லிக்விட் ஃபுட் அதை தண்ணியாக நீங்கள் எடுத்துக்கணும். குழந்தைங்களாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், பெரியவங்களாக இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஒரு மீடியமான ஒரு லெவலுங்கிறது 3 to 4 லிட்டர்ஸ். அதாவது நம்ம பாடி வெயிட்டை பொறுத்து சொல்லுவாங்க. கிலோவுக்கு 550 ml நம்ம குடிக்கணும். ஒருவேளை மிஸ் ஆனால் 3 லிட்டர் குறையாமல் பார்த்துக்கோங்க.
இன்னும் முக்கியமாக நிறைய மூச்சு பயிற்சி பண்ணணும். நல்ல மூச்சை இழுத்து விடும்போது லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா கார்டியோ சிஸ்டத்தை நம்ம வந்து சூப்பராக வச்சுக்க முடியும். இப்போ இந்த மூச்சு பயிற்சி தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே ஆன்டி ஏஜிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நிறைய பார்த்து ஃபாலோ பண்ணி நிறைய சக்ஸஸ் ரேட்லாம் வந்திருக்கு. தயவுசெய்து தெரியலன்னு சொல்லாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி தந்த விஷயம் அத்தனையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோட்டில் போகிற வர்றவங்களாம் உங்களுக்கு புத்தி சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒழுங்காக முழிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு விஷயத்துக்காக நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் வீடியோ என்னால் பண்ணவே முடியல. ரொம்ப சீக்கிரம் அதை பற்றின விஷயத்தை நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதை பற்றி நம்ம அப்டேட் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் டச்சிலே இருக்கணும்னா வாட்ஸ்அப் தான் ஈஸியான வே. ஸோ அந்த ஒரே காரணத்தால் நம்ம ஆடி ஃபிட்னஸ் அன்லிமிட்டோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டும் அதில் உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிற எண்ணம், நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உடனே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்வாய். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.